ஹாய் நண்பா, இன்ட்ரோ கொடுத்து நான் உங்களை போர் அடிக்க நான் விரும்பவே இல்லை. நம்ம டைரக்டா வீடியோக்குள்ளேயே போயிடலாம், ஓகேவா? இந்தியாவில் சில வித்தியாசமான ஏதாவது நியூஸஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு படிச்சு பார்த்தப்போ, எங்க படிச்ச? நான் எங்க படிச்சேன்? அதான்டா கேக்குறேன், நீ எங்க படிச்ச? அதான்டா சொல்றேன், நான் எங்க படிச்சேன்? டேய் கர்மாந்திர புடிச்சவனே, நீ எங்கடா படிச்ச? கனியம் புடிச்சவனே, நான் எங்க படிச்சேன்? ஸ்கூலுக்கே போல. அதான் பக்க எனக்கு ஒரு 7 வித்தியாசமான விஷயங்கள் என்ன ரொம்பவே வியக்க வச்சுச்சு. அந்த 7 வித்தியாசமான நியூஸ் என்ன அப்படிங்கறத உங்ககிட்டயும் நான் சொல்லலாம்னு வந்திருக்கேங்க. அதுல முதல் ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் சமஸ்கிருதத்தை அது ஒரு வேத மொழி, அது ஒரு பேச்சு மொழியே கிடையாது தான் நம்மளுக்கு நிறைய பேருக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம படிச்சிருப்போம், அங்கங்கன்னு தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா இங்க ஒரு கிராமமே பல வருஷமா அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? இது ஒரு பேச்சு மொழியாவே பயன்படுத்திட்டு வராங்க. இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா, கர்நாடகாவில சிவகோமா அப்படின்ற ஒரு கிராமம் தான் சான்ஸ்கிரிட்ட ஒரு பேச்சு மொழியாவே பயன்படுத்திட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்ல, கர்நாடகாவில கன்னடம் வந்து ஒரு மாநில மொழி. அதையும் தாண்டி இவங்க சான்ஸ்கிரிட் பேசுறது ரொம்ப பெரிய விஷயம் நண்பா. நம்பர் 2, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே அவங்க நாட்டோட குடியுரிமை மட்டும் தானே கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த கிராமத்துக்கு மட்டும் 2 நாட்டோட குடியுரிமையும் கொடுத்துருக்காங்க. அந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம இந்தியாவையும் மியான்மரையும் இணைக்கிற லாங்குவா அப்படின்ற ஒரு கிராம மக்களுக்கு தான் 2 நாட்டோட குடியுரிமையும் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கிராம மக்கள் ரொம்பவே பாவங்க. ஒரு நாட்டு தலைவர்களோட தலைவலியே நம்மளால தாங்க முடியல, 2 நாட்டு தலைவரோட தலைவலி எப்படிதான் தாங்குறாங்களோ. எல்லா வலிக்கு நிவாரணம் தரும் ஜண்டூபா. ஜண்டூபா மீன் இன்ஸ்டன்ட் ஆக்ஷன், இன்ஸ்டன்ட் ரிலீஃப். நம்பர் 3, இந்தியாவில் 3வது வித்தியாசமான ஒரு கிராமம் என்ன அப்படின்னா, பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு வீட்டுக்கு 1க்கு 4 கதவு வச்சாலுமே செவத்தை உடச்சிட்டு வந்து உள்ள இருக்கிற நகை பணம் இதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. இது போக சமையல்கிட்ட இருக்கிற பாத்திரத்துல வீட்டு போய் கூட நம்மளாம் நிறைய பார்த்திருப்போம். ஆனா மகாராஷ்டிராவில் அகமத் நகர் அப்படின்ற ஒரு கிராமத்துல எந்த வீட்லயுமே கதவே இல்லை அப்படின்றாங்க. ஏன் ஒரு வீட்டுல கூட கதவு இல்லாம இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, ஏஆர் எல்லா போலும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க எங்க வீட்டுல இருக்கிற எல்லா உடைமைகளுமே மேல இருக்கிற இறைவன் பார்த்துப்பான் அப்படின்னு கதவை வச்சு கடவுள் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இவங்க ஊர்ல திருட இல்லையா இல்ல இவங்க வீட்டுல திருடுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்றது எனக்கு பெரிய டவுட்டா இருக்கு. நம்பர் 4, இந்தியாவில் 4வது வித்தியாசமான ஒரு கிராமம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கேட்க கொஞ்சம் பழசா இருந்தாலும் ஆனா உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, என் ஊர் தான் அழகான ஒரு ஊர் நான் சொல்லுவேன். நீங்க ஒரு கிராமத்து பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலுமே என் ஊர் தான் அழகா இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி இல்லாட்டி டூர் போன இடத்துல அந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் ரொம்ப பசுமையானு சொல்லுவோம்ல. ஆனா உண்மையான விஷயம் அது கிடையாது. உண்மையிலே இந்தியாவிலேயே ரொம்ப பசுமையான ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னா, நாகாலாந்துல இருக்கிற கோனாமா அப்படின்ற ஒரு வனப்பகுதியா அங்க இருக்கிற கிராம மக்கள் தங்களோட முதல் பொறுப்பை இந்த காட்டை பாதுகாக்கிறதா அப்படின்னு நினைச்சு இன்ன வரைக்குமே நேசிச்சு அந்த காடுகளை இன்ன வரைக்குமே பசுமையா தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த காடு இன்ன வரைக்குமே இந்தியாவுல பசுமையான காடா இருக்கு. நம்பர் 5, இந்தியாவுல 5வது வித்தியாசமான ஒரு கிராமத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆமாங்க, பொதுவா ஒரு பொண்ணுகிட்ட போய் நம்ம ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்னா, காலேஜ்னு பாக்குறேன் இல்லனா செருப்பு பிஞ்சிடும் அப்படின்னு செருப்பா அடிச்ச மாதிரியே பேசி அனுப்பிடுவாங்கல்ல. ஆனா இந்த கிராமத்துல பொண்ணுகிட்ட போய் நீங்க ஈஸியா ப்ரொபோஸ் பண்ணலாம். ஏன்னா அங்க யாருமே செருப்பே போட மாட்டாங்க. எஸ், அங்க வீடுகளை விட கோயில்கள் தான் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் அவங்க செருப்பு போடுறத அந்த ஊருக்கு ரொம்ப ஜாமா இன்ன வரைக்குமே கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானலுக்கு பக்கத்துல வெள்ளகவி அப்படின்ற ஒரு கிராமம் தான் இன்ன வரைக்கும் அதை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் சொன்னேன்னு சொல்லி அந்த ஊர் பொண்ணுகிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் செருப்பு இல்லைன்னு சொன்னேனே தவிர அங்க கட்ட கம்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை. பார்த்து மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நம்பர் 6, இந்தியாவில் 6வது வித்தியாசமான ஒரு கிராமத்தை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வித்தியாசமான கிராமத்தை தாண்டி இது ஒரு விஷமான ஒரு கிராமம்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, ஏன் அப்படி சொல்றேன்னா, தளபதி மாநாட்டுல கூட ரீசெண்டா ஒரு பாம்பு கதையை வச்சுதான் மாநாடவே ஸ்டார்ட் பண்ணிருப்பாப்புல. அம்மா கிட்ட கூட தன்னோட உணர்வை சொல்ல தெரியாம சிரிக்கிற அந்த குழந்தைக்கு முன்னால ஒரு பாம்பு வந்து படம் எடுக்குதுன்னு வைங்களேன். பாம்பை பார்த்தா குழந்தைங்களுக்கு பயப்பட தெரியாது அப்படின்ற மாதிரி. ஆனா இந்த ஒரு கிராமத்துல குழந்தைங்க மட்டும் இல்ல, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் இவங்க யாருமே பாம்பு பார்த்து பயப்பட மாட்டாங்க. பாம்பு இவங்களை பார்த்து பயப்படவும் மாட்டுது. இந்த கிராமம் எங்க இருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிராவில் செட்பால் அப்படின்ற கிராமத்துல பாம்பும் மக்களும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து போய் 2 பேருமே ஒரு பாண்டிங்களே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளாம் தூங்கிட்டு இருக்கும்போது பாம்பு கனவு வந்தாலே பயந்து எந்திரிச்சிருவோம். ஆனா இவங்க தூங்கும் போதே பாம்பு கூட தான் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த ஊருக்காரங்க எல்லாம் நாகினி ஃபேமிலியா இருப்பாங்க போல. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது.
நம்பர் 7, இந்தியாவிலே 7வது வித்தியாசமான ஒரு கிராமத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ட்வின்ஸ் அப்படின்றது ரொம்ப ரேராக அங்கங்கன்னு சொல்லி நடக்கும் இல்லையா? ஆனால் இந்த கிராமத்தில் மேக்சிமம் பேர் ட்வின்ஸ் குழந்தைங்க மட்டும்தான் இன்ன வரைக்கும் அந்த கிராமத்தில் பிறந்துட்டு இருக்காங்க. இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் கொடிகின்ற கிராமத்தில் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நாங்கள் நடந்துட்டு இருக்கு. இங்கே நிறைய பேர் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுக்கான என்ன ஒரு முடிவுன்னு என்ன வரைக்கும் தெரியல. மேபி அங்கே இருக்கிற அந்த சுற்றுச்சூழல், அப்புறம் அங்கே குடிக்கிற அவங்க நீர் எல்லாமே இதுக்கு கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நம்மளுக்கு கேரளா பொண்ணுங்க ஏதாவது ஒரு பொண்ணு அழகான பொண்ணை பார்த்தாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரே பொண்ணை 2 விதமாக அழகாக பிடிச்சிருந்தா இந்த அளவுக்கு இருக்கும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. ஓகே, இந்த 7 வித்தியாசமான கிராமங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். முடிஞ்ச அந்த 7 கிராமத்துக்குமே பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்காரங்களாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. நானும் இதோட விடைபெறேன். நைட்டு 12 மணி ஆச்சு. அடுத்து ஒரு 7 வித்தியாசமான ஏதாவது ஒரு விஷயத்தோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். ஜி பூம்பா பட்டாமாமே ட்ரு. ஓகே, இது உண்டு. ஓகே ஓகே முடிஞ்சு. ஓகே ஓகே